பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். வழுவாதபடிக்கு நம்மை காக்க அவர் ஒருத்தரால் தான் முடியும். ஏன்னா சங்கீதக்காரன் எத்தனையோ காரியத்தை கேட்டான். இன்னொரு காரியத்தை கூட பார்ப்போம். உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் 119ஆம் சங்கீதத்திலே 133வது வசனத்தை, 119ஆம் சங்கீதம் 133வது வசனத்தை கையில் எல்லாரும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது, மறந்து இருக்கவும் கூடாது. இது எல்லாருக்கும் ஒருவேளை நான் பைபிள் வாசிக்க தெரியாதுன்னா பரவாயில்ல, நீங்கள் கேளுங்க. இங்கே நான் வாசிக்க சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா விளங்குற மாதிரி நிறுத்தி வாசிக்கிறாங்க. நீங்களே அநேகர் சொல்கிறீங்க, நல்லா வாசிக்கிறான் அந்த பொண்ணு, நீங்களே சொல்கிறீங்க. அதனால் நிறுத்தி இங்கே வாசிக்க சொல்கிறேன். வாசிக்க முடியாதவங்களுக்கு நான் சொல்லலை, வாசிக்க முடிந்தவர்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து 119ஆம் சங்கீதம் 133வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. தனித்து செல்ல ஐயா, தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினா. தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினா. கரம் பிடித்து முன்னாலே அணைத்து கொள்ளும் தெய்வமே, கரம் பிடித்து முன்னாலே அணைத்து கொள்ளும் தெய்வமே, அனுப்பி சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. இருள் நிறைந்த ஐயா, இருள் நிறைந்த உலகம் இதில் துன்பம் என்னை நெருக்குது. இருள் நிறைந்த உலகம் இதில் துன்பம் என்னை நெருக்குது. அருள் பெருகும் வழியாலே அழைத்து கொண்ட தெய்வமே, அருள் பெருகும் வழியாலே அழைத்து கொண்ட தெய்வமே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. இன்னைக்கு குழந்தைகளுக்கு நடக்க சொல்லி கொடுப்போம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது கையை பிடிச்சி என்ன செய்வோம்? அடி மெதுவாடா மெதுவாடா, காலத்துக்கு மெதுவாமோ. ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறதே. நாம் அதனால தான் பாடுறோம், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் உங்களை தேற்றுவார். எனக்கு அன்பார்களே, நாம் நடக்கிற வழியில் அநேக நேரம் வழுவிடுவோம். இந்த மார்க்கம் என்பது கயத்தில் நடக்கிற மாதிரி ஒரு அனுபவம். நீங்கள் களக்கூத்தாடிகளை பார்த்துருப்பீங்க. களக்கூத்தாடிகள் என்ன செய்வாங்க, ரெண்டு பக்கம் இப்படி ஒரு கம்பு வைப்பாங்க.
இந்த கம்பில் இப்படி ஒரு கயர் கட்டுவான். ஒரு சின்ன பிள்ளைய வச்சு முதல்ல வெறுங்காலால் இந்த பக்கம் வர சொல்லுவான், இந்த பக்கம் வர சொல்லுவான், இந்த பக்கம் வர சொல்லுவான். அவன் கொட்டை என்ன செய்வான், டம் 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 டம்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படி தவையெல்லாம் வச்சு தாள மாட்டான். அவன் ஒரு தப்பு மாதிரி வச்சுருப்பான். அதை வச்சு டங்கடி 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 அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த குழந்தை என்ன செய்யணும், இந்த கொட்டை கேட்டு ஆடிடக்கூடாது. ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யும், நடக்கும். அதன் பிறகு என்ன செய்வான், காலில் ஒரு செருப்பை போட்டு அப்படி நடந்து வரப்பான். அதுக்கு பிறகு ஒரு நல்ல தட்டு மாதிரி காலில் வச்சுனான். அதை வச்சுட்டு அப்படி ஒவ்வொரு வித்தையாக காட்டி இந்த பிள்ளைகளை அந்த வித்தையில் நடக்க வைப்பான். ஆனால் அந்த கயத்து மேலே நடக்கிற அனுபவம் இருக்கு, அது சாதாரண காரியம் இல்லை. இந்த மார்க்கம் தண்ணீரில் நடக்கிற அனுபவம் முங்கி போயிடக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து, ஏன்னா அவர் நடந்தார், தண்ணீரில் நடந்தாரே, கட்டுகளை அறுத்தாரே, தண்ணீரில் நடந்தாரே, கட்டுகளை அறுத்தாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, பாடையை தொட்டானே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது ஐயா, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் நம்மை, பலப்படுத்தும் நம்மை, பலப்படுத்தும் கிறிஸ்துவானே, பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவானே, பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது ஐயா, கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஐயா, பேதுரு அன்னைக்கு சீஷரெல்லாம் படகுல ராத்திரி முழுக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இயேசு என்ன செய்தார், 4வது ஜாமங்கிற எத்தனை மணி, கிட்டத்தட்ட 3:45 4 மணி. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண்டிகாஸ்ட் சபையில் 4 மணிக்கு ஒரு ஆராதனை வைப்பாங்க, டான் ப்ரைசிங்னு வைப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டான் ப்ரைசிங் அந்த சூரிய உதயத்தில். காலையில் நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது இப்படி தான் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு 4:30லேருந்து 5:30 வரைக்கும் ஜெபம் வைப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு கோபமாக வரும், கொஞ்சம் கூட தூங்க விட மாட்டேன்ட்டாங்களே. ஆனால் இப்போ தான் அதனுடைய அருமை தெரியுது. காலையில் 4:30 ஆக வேண்டாம், அது அடிக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாரும் எழுப்பி விடுறது அவ்வளோ சந்தோஷம். வெள்ளம் ஒன்றுக்கு 2 தடவை குர்ன்னு அடிப்பான். அடிக்கும் போதெல்லாம் உள்ளுக்க இருக்க ஒவ்வொருத்தரும் இவனுக்கு வேறு வேலை இல்லை, அவனு வையாதான் பாக்கி இல்லை. ஆனால் இன்றைக்கி ஊழியத்தில் நிற்கும் போது தான் அதனுடைய அருமை தெரிகிறது. காலைங்கிறது எவ்வளோ விசேஷித்த ஆசீர்வாதம் தருகிற நேரம் என்பது. இந்த 4:45 4 இவங்க படகுல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து இயேசு என்ன செய்கிறார், இதை அறிந்து அவர் தண்ணீரில் நடந்து வந்தார். தண்ணீர் என்பது எதை காண்பிக்கிறது, உலகத்தை காண்பிக்கிறது அல்லது மாம்சீகத்தை காண்பிக்கிறது.
தண்ணீரில் நடந்து வந்த அந்த இயேசுவை பார்த்து வாசிங்க. அவர்களிடத்திற்கு வந்தார். எதுக்கு? அவங்களுக்கு உதவி செய்யத்தான் வரார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து. ஏன்னா கடல்ல எப்படியா நடக்க முடியும்? தண்ணீர்ல எப்படி நடக்க முடியும்? ஏன்னா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ ஆறுகளை கடக்கலாம், ஆனா அதுல என்ன செய்யறது இல்ல, மூழ்கி போக மாட்ட. தீ நடுவே நடந்தாலும் நீ தீந்து போக மாட்ட. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலில் மிதித்து விட்டார், இயேசு காலாலில் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி. ஐயா ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார், மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்காரு? 43:1-2 வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் யாக்கோபே சிருஷ்டித்தவரும். யாரு? உன்னை சிருஷ்டித்தவர். ஏன்னா எல்லாத்துக்கும் பாட்டுக்கு உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் கை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் கை விடுவாரோ. கலங்கிடும் மாதரே கண்ணீரை துடைத்திடு, கலங்கிடும் மாதரே கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றி வா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றி வா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் மறக்கிறதில்ல, கைவிடுறதில்ல. புலம்பல் 3:31 வாசிக்கிறோம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நாம தான் அவர் கையை விட்டுருவோம். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு குழந்தைய கூட்டிட்டு போகும்போது குழந்தை கையை அப்பா பிடிச்சுக்குவார். ஏன் தெரியுமா? குழந்தை என்ன செய்யும்? ஏதாவது வேடிக்கை பார்த்தா கையை விட்டுரும். ஆனால் அப்பாவோ அம்மாவோ பிடிச்சிருந்தா விடுவாங்களா? குழந்தைய ரொம்ப பாதுகாப்பாக இப்படி வா இப்படி வா இப்படி வா கையை பிடிச்சிக்கோ, அம்மா கையை பிடிச்சிக்கோ. அம்மா கையை பிடிச்சிட்டா பிள்ளைக்கு ஒரு தைரியம் வந்துடும். அப்பா கையை பிடிச்சிட்டா என்ன செஞ்சிடும்? தைரியம் வந்துடுது. இன்னைக்கு நம்மை உண்டாக்கின கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? திரும்ப வாசிங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே. முதல் வார்த்தையை பயப்படாத. எந்த சூழ்நிலையை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. இல்லையா சொல்றாங்களே நம்ம இன்னைக்கு மலையாளம், அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி பாடுறாங்களே, அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி. ஏன்னா கவலைப்படக்கூடாது. அந்த கரைக்கு நம்ம போய் சேரணும். ஒரு நாள் இந்த உலகத்துல இருந்து அக்கறைக்கு போகணும், அவருடைய இடத்துக்கு போய் சேரணும். அப்படி அக்கறைக்கு போனால் அவர் கரத்தை என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும்.
இங்கே பார்க்கிறோம், உன்னை சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, உன்னை உருவாக்கினவரும். உன்னை சிருஷ்டித்த யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், முதல்ல பயப்படாத. நமக்கு எதுக்கெடுத்தாலும் பயம் வந்துடும். திடீர்னு தலை கொஞ்சம் வலிச்சுன்னா தெரியும், என்னன்னு தெரியலையே, இது வரைக்கும் தலை வலி வந்ததே இல்லையே. எத்தனையோ பேருக்கு தினம் வந்துட்டு தான் போயிட்டு தான் இருக்குது. நமக்கு தானே புதுசாக வந்திருக்கு. தலையில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லி பாருங்க. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரார் கர்த்தர் சொல்றார், முதல்ல பயப்படாத. நிம்மதியாக இருப்போம். ஒரு பிளட் செல்ஸுக்கு எழுதி கொடுப்பாங்க. உடனே போய் எழுதி கொடுத்தோடனே கொஞ்சம் சொல்லிடுவாங்க, கொஞ்சம் பசல்ஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது, உடனே போயிடுவோம் மருத்துவத்துக்கு. ஆண்டவர் மேலே பாரத்தை வைங்க. ஏன்னா நம்மளை உண்டாக்கினது யார்? அவரில் நம்மளை நடத்துகிறாரு, அவரில் நம்மளை நடக்க வைக்கிறாரு, செயல்பட வைக்கிறாரு. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த நம்ம நடத்துகிறார், நடக்க வைக்கிறார், கரம் பிடித்து நடத்துகிறார். என கண்வர்களே, அவர் தான் சொல்கிறார், உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதுனா, பயப்படாதே, உன்னை என்ன செய்தேன்? முதல்ல உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அது மட்டுமல்ல, எரேமியாவை தான் பேர் சொல்லி அழைக்கல, உங்களை என்னையும் பேர் சொல்லி அழைத்ததே. பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். எத்தனை பெரிய சொந்தக்காரன் பெத்த தாப்பம் கூட அப்படி சொல்ல முடியாது. நீ தண்ணீரை கடக்கும் போது, தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருக்கின்றேன். தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவனானே. மகிழ்ந்து நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவனானே. மகிழ்ந்து நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்ல நடக்கும் போது நான் உன் கூட என்ன செய்வேன்? இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது, நல்ல கவனிங்க, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆறுகள் உன்மேல் புரளுதுன்னா என்ன? நீ தண்ணிக்குள்ள முங்குறது இல்ல, அதான் அர்த்தம். அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். நீதிமொழிகள் 6:28 வாசிக்கிறோம், தழலிலே அதாவது தன் கால் சுடாமல் தழலின் மேல் எவனாகிலும் நடக்க கூடுமோன்னார். சாத்ராக் மேஷாக் நடந்தாங்களே, சாத்ராக் மேஷாக் எதில் நடந்தாங்க? 7 மடங்கு நேபுகாத்நேச்சார் சூடாக்கப்பட்டிருந்த அந்த சூளையில தூக்கி எறியப்பட்டாங்க. தூக்கி போடப்படலை, எறியப்பட்டாங்க. thrown into the fire, அப்படிதான் ஆங்கிலத்தில் இருக்கு. thrown into the fire, thrown away அப்படின்னா அவன் இவனை தூக்கி எரிஞ்சாச்சு. ஆனால் அங்கே உள்ள போய் பார்த்தா 3 பேரை தூக்கி எறிஞ்சா 4ஆம் அவர் அங்கே இருக்கிறார்.
நேபுகாத்நேசாருக்கு ஆச்சரியம், நான் எத்தனை பேர் தான் தூக்கி போட்டேன், 3 பேர் தானே, எப்படிப்பா 4 பேர் வந்தாங்க? அதுவும் விடுதலையா? விடுதலை அக்கினி நடுவில் உலாவுகிறாங்களே, எப்படியா? உன்னை நடக்க செய்கிற தேவன், வழுவாதபடிக்கு காக்கிற தேவன். ஏன்னா அவங்க வலுவாம உறுதியா பற்றி இருந்தாங்க. என்ன பற்றி இருந்தாங்க? 11 தானியேல் வாசிக்கிற, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொச்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ராஜாவாகிய நேபுகாத்நேசார் என்ன, ஏன்னா அவரு தெரியணும்னா ராஜா தான் சொல்லித்தார், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளை அதில் நடந்தானே எப்படி? ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டேன்னா நீ ஆறுகளில் நடக்கலாம், தண்ணீரை கடக்கலாம், அதில் உன் மேலே புரளாது. அக்கினியில் நடந்தாலும் அதன் ஜுவாலை உன் பேரில் பற்றாது இருக்கும். அது என்ன அதன் ஜுவாலை? இன்னைக்கு தீக்கிட்ட உட்காந்துருக்கோம், போய் மோந்து பார்த்தா என்ன வரும்? புகை வாடை. இப்போ தான் கேஸ் வந்துருச்சு, வாடை இல்லை. முந்தியெல்லாம் விறகு அடுப்புக்கிட்ட உட்காந்து வந்துட்டு போனால் தன்னால் தெரியும், ஓ சமையல் மாஸ்டர் போகிறார் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாஷை உண்டு. திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா சமையல் கொண்டதுக்கு தவசு பிள்ளை, அது என்ன தவசு பிள்ளை எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பரிச்சாரன், சமையல்காரன். இன்னொரு மடப்புளியில் வேலை செய்கிறவங்க. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாஷை இருக்குது. எனக்கு கண்வாளுடைய சமையலை கூட ஆண்களை வச்சு தான் நலபாகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு கண்வாளே, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? ஒரு காரணத்தையும் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். நீ யார்? என்னுடையவன், மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன். நீ யார்களை கிடக்கும் போது உன் மேலே புரளாது, அக்கினியில் நடந்தால் அதன் ஜுவாலை உன் பேரில் பற்றாது இருக்குன்னு சொன்னவர் அதோட முடிக்கலை. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நாம் இன்னைக்கு அநேக நேரம் எத்தனை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் நம்ம வழுகி போகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? பேதுருக்கு அதான் இத்தனை வாக்கு தத்தங்கள் இருக்கு. ஆனால் ஏசாயா சொன்ன வாக்கு தத்துவப்படி, ஐயா ஆறுகள் கடக்கலாம், நீ தண்ணீர் நடக்கலான்னா, இது பேதுருக்கு தெரியலை. நடந்து வந்தோட சீசனுக்கே தெரியலை. அவங்க எல்லாரும் நடந்து வர பார்த்தா ஐயோ ஆவேசம்னா அவர் சொன்னார், பயப்படாதீங்கப்பா, நான் தான். மத்தேயு 14, 25, 26, 27 வாசிக்கிறோம். ஏசு அவர்கிட்ட வந்து பயப்படாதீங்க, நான் தான்னார். அப்போ நான் தான் சொன்னோட ஏசு சொன்னவர் இவருக்கு விளங்கிருச்சு. உடனே பேதுரு கேட்டான், நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நானும் நடந்து வர கட்டளையிடுனார். உடனே வான்னார், நடந்தான். நீயும் நடக்கலாம். உலகத்தில் மூழ்கி போகாமல் நடக்க முடியும், விசுவாச வாழ்க்கையில் விழுந்து போகாமல் நடக்க முடியும், பரிசுத்தத்தில் நிற்க முடியும். ஆனால் நடந்தான். கொஞ்சம் தூரம் வந்த உடனே இயேசு பக்கத்தில் வந்து கை நீட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். உடனே ஒரு காற்று அடித்த உடனே அவன் விசுவாசமாக போயிடுச்சு. வழிபட ஐயரே ரட்சியம். அதான் சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டான்? அவர் கையை பிடிச்சி தூக்குனாரா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. உங்களுடைய ஜெபங்களில் வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வர்றது தேவனுடைய கிருபை. ஏன்னா ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா செலவழிக்கணும், 4000 ரூபாய்க்கு மேலே கொடுத்து ரெக்கார்டிங் எடுக்கணும், 4000 தொலைக்காட்சி கட்டணும், இப்படியெல்லாம் இருக்குது. மாதம் 30 நாள் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு வருதுன்னா 1000 ரூபாய்க்கு ரெக்கார்டிங் எடுத்தால் தான் வரும். டெய்லி எடுத்து அனுப்பணும் உங்களுக்கு, இல்லைன்னா வந்து சேராது. நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, எங்கள் சபையை நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை பெரிய அளவில் இருக்க சபையோ, இல்லைங்க, 2 கண்ணு தெரியாத மக்கள், எந்த காணிக்கையை நம்பியும் வைக்கலை. அப்புறம் எப்படி வருது? தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுவேன், அதில் யாராவது கூப்பிட்டா போவேன், யார் வீட்டு கதவையும் தட்ட மாட்டேன். இப்படி தான் இந்த ஊழியத்தை 92லேருந்து இந்நாள் வரை நடத்தி வருகிறான். நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். திருநெல்வேலி ஆலயத்தில் எப்போமா வந்து பாருங்கள், கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வாரம் 4000 ரூபா வேனுக்கு வாடகைக்கு எடுக்கிறோம். யாரை கொண்டாவது கத்துறது ஒரு வேன், நல்ல வேனை கொடுக்க வைக்கணும்.
ஒவ்வொரு ஞாயிறும் சாப்பிடாம நான் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். எத்தனையோ பேர் போடுறதுக்கு நல்ல சட்டை இல்லாமல் இருக்காங்க, கொடுக்க உதவலாம். ஏன்னா கண்ணு அவங்களுக்கு கண்ணை கொடுக்க முடியாது, ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். நீங்கள் கேட்கலாம், எப்போ ஊன்றுகோல் சொல்கிறீங்களே பிரதர்? ஆமாம், இன்றைக்கி இருக்கிற வாகன நெருக்கடியில் ஒரு மாதத்துக்கு ஒன்று கொடுத்தா கூட பத்தாது. ஏன்னா கவனம் இல்லாமல் வந்து லேசாக அப்படி தட்டி விட்டு போயிடுவாங்க. தெரியாமல் சாரி பிரதர் இந்த வார்த்தை தான் டக்குன்னு சொல்லிடுவாங்க. எப்போவும் ஊன்றுகோல் வச்சுருக்கணும். அது மட்டுமல்ல ஐயா, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்ளாமீங்க? இல்லை 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஒரு வேளை கணக்கு வைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கும் வழி உண்டு. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இந்த மார்க்கம் தண்ணீரில் நடக்கிற மார்க்கம். இந்த மார்க்கம் ஒரு கயிற்றின் மேல் நடக்கிறது போல அனுபவம் உள்ள மார்க்கம். இந்த மார்க்கம் வழுவாதபடிக்கு ஸ்திரப்படுத்துகிற தேவனோடு நடக்கிற அனுபவம். இதில் நாங்கள் வழுவாதபடிக்கு எங்களை காக்க உம்மால மட்டும்தான் முடியும் சுவாமி. உம்முடைய கரத்தால் மட்டும்தான் முடியும். எங்களை மாசு இல்லாதவனா, குற்றமில்லாதவனா கொண்டு உம்முடைய சமூகத்தில் நிறுத்த உமக்கு ஒருவருக்கே வல்லமை உண்டு சுவாமி. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். யார் யார் இந்தந்த நேரத்தில் மனதில் என்ன பாரத்தோடு தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்களோ, என்ன வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறாங்களோ, எந்த வியாதியோடு உட்கார்ந்துருக்கிறாங்களோ, எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, உடைய கலக்கங்கள் மாறட்டும், கவலைகள் தீரட்டும், கண்ணீர் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.